இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. தியான நேரம். சத்தியம் நற்செய்தியை உண்டாக்குகிறது. சத்தியம் நமக்குள் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுகிறது. சத்தியத்தை அறிய அறிய நமக்குள் இருக்கிற மாற்றங்கள் மெருகேறி நாளுக்கு நாள் கிறிஸ்துவின் சாயலாக மாறிவிடுகிறோம். கிறிஸ்துமஸ் நற்செய்தியில் என்ன இருக்கிறது என்று நாம் நினைக்கலாம். தேவதூதன் சொன்னதை நாம் ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளாமல் எல்லா ஜனத்துக்கும் மிகவும் லகுவாக எடுத்துக்கொள்ளாமல் நம்ம எல்லாருக்குமே அவர் சொல்கிறார் நற்செய்தி. மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை அவர் அறிவிக்கிறார். எல்லா ஜனம் என்றால் யார்? நான் அதில் இருப்பேனா இருக்க மாட்டேனா என்று கூட நாம் நின்று பலர் நினைக்கலாம். ஏழை, பணக்காரன், மனம் திரும்பினவன், திரும்பாதவன், பலவான், பலவீனன், நீதிமான், பாவி, பல பிரச்சனையில் உள்ளவன், சிறுவர், சிறுமியர், வாலிபன், வயோதியர்கள் எல்லோருக்குமே உரைக்கப்பட்டது தேவதூதனால். மேலே குறிப்பிட்டுள்ள எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை அறிவிக்கிறேன் என்று தேவதூதனால் உரைக்கப்படுகிறது. இந்த நல்ல செய்தியை நாம் அறியும் பொழுது நமக்குள் ஒரு சந்தோஷம் உண்டாகிறது. சந்தோஷம் நம்மில் ஏற்படாவிட்டால் நல்ல செய்தியை கேட்கவில்லை என்றுதானே அர்த்தம். கிறிஸ்துமஸ்துக்காக பாரம்பரியமாய் கேட்கிறோம், அப்படித்தானே போய்கொண்டிருக்கிறோம். செய்தியை நாம் உண்மையாக புரிந்து கொள்ளும் பொழுது நமக்கு சந்தோஷத்தை உண்டாக்குகிறது. இன்று கூட நாம் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே பேசிக்கலாம். இன்னைக்கு ஒரு ஹாப்பி நியூஸ் அப்படின்னு சொன்னால் அதில் என்ன இருக்கணும்? ஒரு ஹாப்பி இருக்கணும். அந்த சந்தோஷம் சத்துவத்தை தருகிறது, வாழ்வில் மாற்றத்தை தருகிறது. வசனத்தை கேட்க கேட்க நமக்குள் வசனம் கிரியை செய்கிறது. கிறிஸ்துமஸ் ஏன் சந்தோஷத்தை உண்டாக்குகிறது? ஏன் கிறிஸ்து பிறந்தார்? மத்தேயு 1:2. பாவங்களை ரட்சிக்க பிறந்தார், சாபங்களை முறிக்க பிறந்தார், மனுக்குலங்களை நேசிக்க பிறந்தார், சமாதானத்தை தர பிறந்தார். இவைகள் எல்லாம் நம் வாழ்வின் இறுதி நோக்கம் அல்ல. இவைகள் எல்லாம் நம்மை ஆயத்தப்படுத்துவதற்குத்தான். நான் இயேசுவுக்காக வாழ வேண்டும். தேவனே எனக்குள் இருந்து வாழ்கிறார். மாம்சத்தில் ஒரு நன்மையும் இல்லை. ரோமர் 7:18. ஒரு நன்மையும் இல்லாத மாம்சத்தை நம்பி ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் வேத வாசிப்பினாலும் துதியினாலும் மாறப்போகிறேன் என்று எண்ணாமல் நமக்குள் இயேசு பிறந்தார் என்ற செய்தி நம் வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வரும். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக நமக்குள் வாழ்வதுதான் ஆதி காலம் முதல் இருந்த சத்தியம். கொலோசையர் 1:27. இந்த ஒரு சத்தியம் நான் வீழும்போது நம்மை திடப்படுத்துகிறது. மாம்சம் தோல்வியுறும்போது நமக்குள் இயேசு இருக்கிறார் என்று சொல்லும்போது புத்துணர்ச்சி வருகிறது. சரீரம் பலவீனப்படும் போது கிறிஸ்துவானவர் நமக்குள் இருக்கிறார் என்று நாம் உணரும்போது அவருடைய பலன் நம்மை நிரப்புகிறதை காண்கிறோம். நற்செய்தி என்ன? மத்தேயு 1:1 அவரோட வம்ச வரலாறை நம்ம பார்க்கிறோம். பாவ மனிதனுக்குள் பிணைத்து கொண்டு பரிசுத்த தெய்வம் பாவ மனிதனாகிய நம்மை பரிசுத்தமாய் மாற்றுகிறாரே, அதுதான் நற்செய்தி. இந்த செய்தி நமக்கு என்ன செய்கிறது? சந்தோஷத்தை தருகிறது. மரியாளின் மீது பரிசுத்த ஆவி இறங்கி வருகிறது. நாம் பிறந்தது இன்று ஒரு சாதாரண பிறப்பாக இருக்கலாம், மாம்சீக பிறப்பு தான். நேச்சுரலாக ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கல்யாணமான அவங்களுக்கு அநேகர் வாழ்க்கையில் இது நடைபெறுகிற நிகழ்வு தான். தேவனுக்குள் வாழ்ந்து ஆவியை உயிர்ப்பித்து அவரே உள்ளே வந்து நாமும் தேவனால் பிறந்தவன் என்று நமக்குள் தேவனுடைய சுவாபம், அன்பு, அதிகாரம் இருக்கிறது. தெய்வீக உயிர் நம் உடலில் மறைந்திருக்கிறது. நமக்குள் இயேசு இருக்கிறார். உங்களுக்குள் இயேசு இருக்கிறார். என் சுய முயற்சியில் சாதிக்க முடியாததை நமக்குள் இருக்கிறவரால் முடிகிறது. நாம் பரிசுத்த ஆவியினால் பிறந்தவர்கள். மாம்சத்தில் பிறப்பது மாம்சமாய் இருக்கும். தேவனால் பிறப்பவன் ஆவியாய் இருக்கிறான். மனித உடல் நம்மில் இருக்கலாம். தேவ ஆவியினால் பிறந்த மனிதன் நான் இப்பொழுது 2 கொரிந்தியர் 5:7 புதிய சிருஷ்டி
தேவனால் பிறந்தவன் புதிய சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் நமக்குள் இல்லை. இது எப்படி ஆகும் என்று நமக்கு கேள்வி எழும். மரியாளை போல மருத்துவர் கூறிவிட்டார், என்னால் இன்றும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படி என்று சொல்லி. கடனை எப்படி அடைப்பேன் என்று சில நேரங்களில் சில குடும்பங்கள் கதி கலங்கி நிற்கலாம். என்னுடைய வம்சம் தலைக்காதா என்று அநேக வயோதிகர்கள் தன் மகனுக்கு இன்னும் குழந்தை பிறக்கவில்லையே என்று ஏக்கத்துடன் கலங்கி நிற்கலாம், தவித்து கொண்டிருக்கலாம். இது மனிதரால் உண்டானது அல்ல. மரியாள் கேட்டால் இது எப்படி ஆகும் என்று. பரிசுத்த ஆவி உன்மேல் வரும். உனக்குள் வாழ்கிறவர் கிறிஸ்து அல்லவா? பின்பு ஏன் கலக்கம், தயக்கம்? ஏன் உங்கள் வாழ்க்கையில் துக்கம்? அவர் நமக்குள் வாழ்கிறார் என்ற விசுவாசத்திலே நடப்போம். நமக்கும் நற்செய்தி தேவதூதனால் வரும் என்று ஆபிரகாமை போல விசுவாசிப்போம். ஜெயம் பெறுவோம். உங்கள் அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். ஜெபம். இரக்கமுள்ள கர்த்தாவே, சத்தியம் நற்செய்தியை உண்டாக்குகிறது என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம் அப்பா. கேட்கிற ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் சந்தோஷமும் சமாதானமும் நிலவ என் தேவன் நீங்கள் கிருபை செய்யுங்க. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னீங்களே சுவாமி. அந்த சத்தியத்திலே நாங்கள் நடக்க என் தேவன் நீங்கள் உதவி செய்யுங்க அப்பா. ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் ஒவ்வொருவர் இல்லத்திலும் சமாதானமும் சந்தோஷமும் நிலவட்டும் சுவாமி. இந்த நாளில் அப்பா, நீர் பிறந்த இந்நாளை நாங்கள் ஆராதிக்கும் பொழுது என் தேவன் ஒவ்வொரு குடும்பமும் தலைக்கட்டும் அப்பா. ஆவியானவர் உதவி செய்யுங்க. ஆபிரகாமுக்கு சரீரம் செத்த நிலையில் நீங்கள் உதவி செஞ்சீங்களே சுவாமி. சொன்னதை செய்யும் அளவும் கைவிடாமல் இருந்தீங்களே சுவாமி. அதுபோல அப்பா, உம்முடைய பிள்ளைகள் அப்பா எந்த காரியத்தில் கலங்கி தவித்து கொண்டிருக்கிறார்களோ அந்த காரியத்தை வாய்க்க பண்ணுங்க. இந்த நாள் அவர்களுக்கு ஒரு நற்செய்தியை அப்பா அறிவிக்கும் நாளாக மாற என் தேவன் நீங்க கிருபை செய்யுங்க சுவாமி. ஆவியானவர் பேசுங்க. பேசுகிறவர் நீர் அல்லவோ சுவாமி. ஒவ்வொருவர் மனதிலும் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் நீங்க பேசுங்க அப்பா. ஒவ்வொருவருக்கும் அநேக தேவைகள் உண்டு சுவாமி. நீங்க அப்பா என் தேவன் அப்பா, உம்முடைய நாமத்தினால அதை நீங்க செய்து முடித்து தாங்க சுவாமி. மீதியான நேரம் காலம் முழுவதும் நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கள். நேசிக்கிற இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.